ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், பயங்கரமான சம்பவம். இது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். என்னென்னா, திவாகர் கூட விஜே பார்வதி இருக்கிறது பயங்கரமான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீக்கே ஆதரவு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, திவாகர் கூட பார்வதி இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஃபாலோவர்ஸை இது பண்ணுறதுக்காக தான், கவர் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி தான் டவுட் இருக்குன்ட்டு. இப்போது இங்கே விஜே பார்வதியும் கலையரசனும் பேசுகிறாங்க, அந்த இடத்துல திவாகர் இல்லை. அப்பயே எனக்கு டவுட், என்னடா இது எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தா விஜே பார்வதி திவாகருக்கே ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க போல இருக்கு. ஏன்னா சொல்கிறாங்க வந்துட்டு திவாகர் அவ்வளோதான், அந்த ஆள் இங்கேயும் பேசுகிறான் அங்கேயும் பேசுகிறான். எப்படி அண்ணே அண்ணேன்ட்டு அந்த ஆள் இங்கேயும் பேசுகிறான் அங்கேயும் பேசுகிறான், ஓரளவுக்கு தான் அவனை அப்படியே கழட்டி விட்டுற வேண்டியதான்றாங்க. இவ்வளவுதான். நம்ம தங்கச்சி நம்ம நான் கூட உண்மையான பாண்டிங்காக இருக்கும் போல இருக்கேன்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சேன்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப இன்னசென்ட். யார்? திவாகர். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறது, இந்த விஜய பார்வதி சுற்றி தான் வராரு, எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணுக்களை கேட்டு தான் பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி ரம்யா வந்து இவரை போட்டு கிழிச்சுது. யார்? திவாகர். ஆனால் இந்த அளவுக்கு நம்புற இவரை வந்துட்டு விஜய பார்வதி அந்த ஆள் அவளை தான் இங்கேயும் அங்கேயும் பேசுகிறாரு, ஓரளவுக்கு தான், அப்புறம் கழட்டி விட்ட வேண்டியதான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரில். இப்போ இவங்க 2 பேரும் காம்போ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரவீனை பற்றி என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக ஆக்டிங், சீப் கேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு புறணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சபரிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, கோக்குமாக்கான ஆளவன், அவன் உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நடிக்கிறான், பாசம் இருக்கிற மாதிரி அப்படின்றாங்க. வன்மம் இருக்குமான்னு தெரியுது, ஆனால் கோவம் உள்ளே இருக்குது. சபரிக்கு உள்ள கோவம் இருக்குது, நிறைய வந்து அவர் மறைச்சிக்கிட்டே அவருடைய கேமை கொடுக்குறாரு. நேற்று நான் சொல்லியிருப்பேன், சுபிக்ஷாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோவத்தில் ரூல் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சட்டியை கழுவுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூல் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, ரூல் பிரேக்காக உங்களுக்கு ஆகணும், நாங்கள் செஞ்சும் கொடுக்கணுமான்னு கோவப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு போயிடுச்சு, பாவம் அழுதுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன சமைச்சு கொடுப்பேன்னு கேட்குறாரு. இவ்வளோ அன்பாக கேட்குற ஒரு ஆள் அந்த பொண்ணுக்கு வேலை செய்கிறதுக்கு இல்லை, இதுதான் உங்களோட வேலையே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதை செஞ்சுட்டு போயிருக்கலாமே. ஸோ அதில் எனக்கு இன்னுமே டவுட் இருக்குது, சபரி உண்மையான ஒரு ஃபேஸோடு தான் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. பிரவீனை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஆக்டிங் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வர மாதிரி இருந்த மாதிரி இல்லை, ஆனால் அது ஆக்டிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு கரெக்டாக நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் இந்த அளவுக்கு ரொம்ப போன வாரம் இருந்த மாதிரி மோசமாகவும் இல்லை, அதேமாதிரி கனி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு மண்டை ஆட்டுற மாதிரி எனக்கு தெரியல. சீப்பான ஆக்டிங், சீப் கேம் அப்படின்ற மாதிரி பிரவீனை பற்றி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே திடீர்னு இவங்களை பற்றிலாம் சொல்கிறாங்க, ஆனால் திவாகரை பற்றி சொல்லுவாங்க நான் நினச்ச கூட பார்க்கல. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு யாரெல்லாம் எல்லா சீசன்லையும் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டைட்டில் வந்ததாக சரித்திரமும் கிடையாது, அவங்களுக்கு நல்ல பேர் வந்ததாக சரித்திரமும் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து விஜய் பார்வதி பேசின விஷயங்களை பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியும் திவாகரையும் வச்சுக்கிட்டு நம்ம கலையரசரை வச்சுட்டு சபரியை பற்றி பேசியிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேரை பற்றி பேசியிருப்பாங்க, எஃப்ஜியை பற்றி பேசியிருப்பாங்க. அப்படின்னும் போது இவங்க எப்படி வந்துட்டு கரெக்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. அதேமாதிரி இவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, மற்றவங்களாம் இவங்களை பற்றி பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா கனி பேசுகிறாங்க, மற்றவங்க யாருமே பேசுறது கிடையாது. சரி, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை சபரிக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.